குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? தேவையான அளவுக்கு தண்ணி, அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து கோதுமை பாஸ்தா தான் எடுத்திருக்கேன், மைதா பாஸ்தா எடுக்கல. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமே அப்படின்றதுனால. அதுக்கு வந்து ஒரு கப் பாஸ்தா வந்து இதில் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை வேக விடுங்க. இந்த மாதிரி எடுத்து நைஃப் வச்சு கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து அதை எடுத்து இந்த மாதிரி வந்து வடிகட்டிட்டு திரும்ப வந்து நல்ல தண்ணி பிடிச்சி கொஞ்சம் இதில் வந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த ஹீட் கம்மியாகும், இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ ஊற்றிட்டு இந்த மாதிரி தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு கடாயில் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் திரும்ப அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். ஸோ 2 டம்ளர் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு கப் பாஸ்தாக்கு. இது கூடயே வந்து நான் ஒரு 2 சீஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இதுதான் இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு சில்லி ஃப்ளெக்ஸும் அரிகானோவும் நான் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கடைசியில் நம்ம வந்து பாஸ்தா இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான், விட்டுறலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிரும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேவ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.